أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واذكر في الكتاب مريم அருள்மறை குர்ஆனிலே சொல்லப்பட்ட மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நீங்கள் நினைத்து பாருங்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடந்த வார தஃசீரில் இதே ஆயத்தினுடைய விளக்கத்தில் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வளவு உயர்ந்த பாரம்பரியமான குடும்பத்தில் பிறந்துள்ளார்கள் என்றும் அவர்களுடைய பெற்றோர்கள் எவ்வளவு இறைவனுக்கம் பெற்றவர்கள் என்பதையும் நாம் பகிர்ந்து கொண்டோம். அதன் தொடரில் இந்த வாரம் பற்றி நாம் பகிர்ந்து கொள்வோம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், குழந்தை பருவத்திலேயே இறை நெருக்கம் பெற்ற வலியுல்லாவாக இறை நேசராக அவர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள். அதனால்தான் இறை நேசர்களுக்கே உரித்தான கராமத் என்ற அற்புதம் அவர்களது வாழ்வில் சிறு பருவத்திலேயே வெளிப்பட ஆரம்பித்தது. அல்லாஹ் தஆலா அதனை அருள்மறை குர்ஆனில் இன்னல்லாஹ யர்ஸுகு மன் யஷாஉ பிகைரி ஹிசாப், நிச்சயமாக அல்லாஹ் யாருக்கு நாடுகின்றானோ அவர்களுக்கு அறியாப்புறத்திலிருந்து வழங்குகின்றான் என்ற வசனத்தின் மூலமாக மிக தெளிவாக அல்லாஹ் எடுத்துக் கூறுகின்றார். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாயார் ஹன்னா அவருடைய நேர்த்திடத்தை அல்லாஹ் மிக அழகான முறையில் கபூல் செய்தார். அதன் மூலமாக சக்கரியா அலைஹிஸ்ஸலாம் போன்ற நல்லவர்களுடைய தொடர்பு அவர்களுக்கு ஏற்பட்டது. அதன் விளைவாக ஈமானுடைய ஒளியை, தக்வாவை, தவக்குல் என்ற இறை நம்பிக்கையை சிறு பருவத்திலேயே மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெற்றுக்கொண்டார். அதனால் அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றார்கள். ஒருவர் அல்லாஹ்வுடைய அன்புக்கு ஆளானால் நிச்சயமாக அவர் வலியுல்லாவாக இறை நேசராக மாறுகின்றார். அந்த இறை நேசர்களை மதிப்பது என்பது அல்லாஹ்வுடைய குணத்தில் ஒன்றாக இருக்கின்றது. அதனால் அல்லாஹ் தஆலா அந்த இறை நேசர்களுக்கான மதிப்பை சொல்லும் பொழுது லஹுல் புஷ்ரா ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆখিরাহ, அவர்களுக்கு துன்யாவிலேயும் ஆகிரத்திலும் சுப செய்தி இருக்கிறது என்பதாக அருள்மறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அந்த வகையில் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்வில் நடந்த கராமத் அற்புதம் என்ன என்றால், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரியமுக்காக வேண்டி தங்களது வீட்டில் தயார் செய்த உணவை எடுத்துக்கொண்டு வருவார்கள். வளமையாக அவர்கள் வீட்டில் எது உண்ணப்படுமோ அப்படிப்பட்ட சாதாரணமான வளமையான உணவை எடுத்துக்கொண்டு வருவார்கள். அப்படி வரும்பொழுது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே எங்கும் கிடைக்காத கனி வகைகள், பல வர்க்கங்கள் இருக்கு. இதுபோன்ற நேரத்தில் இதுபோன்ற பழங்கள் கிடைக்காதே, யார் கொண்டு வந்தது? நபி சக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்பட்டது. ஏதோ ஒரு நாள் இது நடந்திருந்தால் எதிர்பாராத வகையில் யாரோ கொண்டு வந்து வைத்திருப்பார்கள். பெயர் சொல்ல விரும்பாத அல்லது தன்னை வெளிப்படுத்த நாடாத ஏதோ ஒரு நல்ல மனிதர் மரியமுக்காக வேண்டி இந்த உணவு அல்லது இந்த பழம் இருக்கட்டுமே என்பதாக வைத்துவிட்டு சென்றிருக்கலாம். நாம் இல்லாத நேரத்தில் அல்லது மரியமே இந்த அறையில் இல்லாத நேரத்தில் கொண்டு வந்து வைத்துவிட்டு சென்றிருக்கலாம் என்பதாக எண்ணி அந்த விஷயத்தை அப்படியே முடித்திருக்கலாம். சக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படியே அதை முடித்திருப்பார்கள். ஆனால் ஒரு நாள் நடந்த விஷயம் அல்ல, ஒவ்வொரு நாளும் நடந்தது. ஒவ்வொரு நாளும் சக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரியமுக்கான உணவை கொண்டு வரும் பொழுது அங்கு ஃப்ரெஷ்ஷான புத்தம் புது பல வர்க்கங்கள், கனி வகைகள் இருப்பதை ஒவ்வொரு நாளும் பார்த்தார். அதனால அவர்களுக்கு ஆச்சரியத்திற்கு மேல் ஆச்சரியம் ஏற்பட்டது. இது ஒவ்வொரு நாளும் நடந்தது என்பதை அல்லாஹ்
எப்பொழுதெல்லாம் அப்ப ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு நாளும் ஒரு நாளைக்கு 2 முறை என்றால் ஒரு நாளைக்கு 2 தடவையும் என்பதாக அந்த வார்த்தையினுடைய பொருள் நமக்கு இலக்கண ரீதியான ஒரு பொருளை தருகிறது. எனவே அவர்கள் வியந்தார்கள். அந்த வியப்பின் உச்சத்திலே தான் மரியமிடமே கேட்டார்கள். ஒரு சின்ன பிள்ளையிடமே நம்ம கேட்கலாமா அப்படின்னு நினைச்சு அவங்க விடல. பச்சை பிள்ளைகிட்ட போய் என்ன கேட்கிறது, அதுக்கு என்ன தெரியும் அப்படின்ட்டு வாட்ச்மேன் இருந்தா அவரை கூப்பிட்டு அல்லது வேற யாராவது இருந்தா அவங்களை கூப்பிட்டு நான் வரும்போதெல்லாம் இங்க உணவு இருக்கிற யாரு கொண்டு வந்து வச்சது அப்படின்னு அவங்க கேட்டிருக்கலாம். ஆனா அவங்க அதை சின்ன பிள்ளையா பார்க்கல. அதை வெறும் செல்ல பிள்ளையாக மட்டும் பார்க்கவில்லை, அது அல்லாஹ்வுடைய அன்பு பிள்ளையாக பார்த்தார்கள். அதனால் அவங்களுக்கே நேரடியா கேட்டார்கள், அண்ணா லக்கிஹாதா, அண்ணா லக்கிஹாதா, மரியமே இது எங்கிருந்து வந்தது, எப்படி கிடைத்தது? அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சின்ன பிள்ளை அப்படின்னு நினைச்சிருந்தா அவங்க வேற யாருக்காவது கேட்டிருக்கலாம். ஆனா அல்லாஹ்வுடைய அன்பு பிள்ளை அப்படின்னு நினைச்சதுனால அந்த பிள்ளைகிட்டே கேட்டாங்க. ஏன்னா அவங்க சொல்ற பதில் தான் விசித்திரமான பதிலாக இருக்க முடியும் அல்லது மிகச் சரியான பதிலாக இருக்க முடியும். அதனால அந்த லக்கிஹாதா எங்கிருந்து கிடைத்தது, எப்படி கிடைத்தது? இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தெரியாது அப்படின்னு சொல்லியிருந்தா அது சராசரி பதிலாக இருந்திருக்கும். யாரோ கொண்டு வந்து வைத்தார்கள் என்று சொன்னாலும் அது சராசரி பதிலாக இருந்திருக்கும். அது ஒரு சிறுமியினுடைய அடையாளம். எனக்கு தெரியாது என்று சொல்லியிருந்தால் அது ஒரு சிறுமிக்கு உரிய அந்த அறிவோடு அந்த குணத்தோடு சொன்ன பதிலாக இருக்கும். அது ஒரு சராசரி பதிலாக அமைந்திருக்கும். ஆனா அவங்க சொன்ன பதில் தான் மிக விசித்திரமானது. காலம் துருவமில்லா, அது அல்லாஹ்விடமிருந்து வந்தது என்று மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார். அதோடு நிறுத்தவில்லை. இன்னல்லாஹ யர்ஸுகு மன் யஷா பிகைரி ஹிசாப். எப்படி கிடைத்தது, எங்கிருந்து வந்தது என்ற கேள்விக்கான பதிலைத்தான், அந்த ஆச்சரியத்திற்கான பதிலைத்தான் சொல்லுகிறார்கள். அல்லாஹ் நாடினால் அறியா புறத்திலிருந்து, நாம் அறியா புறத்திலிருந்து, நாம் கற்பனை செய்யாத புறத்திலிருந்து, நாம் சிந்தனையால் எண்ணாத புறத்திலிருந்து நமக்கு கொண்டு வந்து கொடுக்கின்ற ஆற்றல் மிக்கவராக அல்லாஹ் இருக்கிறார் என்ற ஒரு பதிலை சொன்னார். உடல் அளவில் அவர் சிறியவராக இருந்தாலும் உள்ளத்தளவில் அவர் இறை தேச செல்வராக இருந்திருக்கிறார் என்பதை இந்த வசனம் எடுத்து காட்டுகின்றது. பருவங்கள் மாறிய பிறகும் பழங்களை கொடுப்பதற்கு அல்லாஹ்வினால் முடியும் என்றால் வயோதிக தன்மையிலும் மலக்கு தன்மையிலும் கூட பிள்ளை பாக்கியத்தை தர முடியும் என்ற அந்த எண்ணத்தை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது தூசி தட்டிய ஒரு சம்பவமாக அமைந்திருக்கிறது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுக்கு தெரியாத செய்தியை சொல்லிக் கொடுத்தது என்ன அல்ல, அப்படி சொல்லக்கூடாது. அவங்க அல்லாஹ்வுடைய நபி, அவங்களுக்கு தெரியாத விஷயம் கிடையாது. ஆனால் அந்த சிந்தனையில் எது மறைந்திருந்ததோ அதை நினைவூட்டக்கூடிய ஒரு விஷயமாக இந்த வார்த்தை அமைந்தது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எவ்வாறு ஹன்னா மரியமுடைய தாயார் ஹன்னா அம்மையார் அவர்கள் ஒரு தாய் பறவையினுடைய தாய்மையை பார்த்து நானும் தாயாக வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அந்த காட்சிதான் அவர்களை அல்லாஹ்விடம் கேட்க தூண்டியது. நீண்ட காலமாக குழந்தை இல்லை, இனிமேல் குழந்தை எப்படி கிடைக்கப் போகிறது, இனிமேல் குழந்தையை பெற்று நாம் என்ன செய்ய போகிறோம் என்று எண்ணாமல் அந்த தாய் பறவையினுடைய தாய்மை, தாய் பாசத்தை பார்த்ததும் நானும் ஒரு குழந்தைக்கு இது போன்ற ஒரு தாயாக ஒரு பாசத்தை வெளிப்படுத்தும் பெண்ணாக நான் இருக்க வேண்டுமே என்று ஆசைப்பட்டு அல்லாஹ்விடம் கேட்டார்களே, அந்த உந்துதல் அல்லாஹ்வுடைய உள்ளத்திலே அந்த எண்ணத்தை, அந்த உந்துதலை ஏற்படுத்திய அந்த காட்சியை போல ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உள்ளத்துல மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய இந்த பதில் ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தியது. அதனால்தான் அவர்கள் துஆ செய்கிறார்கள். ஹுனாலிக தஆ, அல்லாஹ் சொல்கிறார், அப்பொழுதே துஆ செய்தார். ஹுனாலிக தஆ ஜக்கரியா ரப்பஹு, அப்பொழுது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கால ரப்பி ஹப்லி மின் லதுன்க ذُرِّيَّةً طَيِّبَةً, உன்னுடைய புறத்திலிருந்து எனக்கு சாலிகான நல்ல குழந்தையை தருவாயாக. யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிறப்பிற்கு அடித்தளமாக இந்த வாசகம் அமைந்தது என்பதை நாம் இதற்கு முன்னாலேயே விரிவாக பார்த்தோம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இடத்துல ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தான் உஸ்தாத், ஆசிரியர், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மாணவர்.
ஆனா சில சமயங்கள்ல மாணவர்கள் ஆசிரியர்களை வியக்க வைக்கிறார். அவர்களை விட பெரியவர்களாக மாறிவிடுகிறார்கள் என்பதல்ல, அப்படி நான் சொல்ல வரலை. அவர்கள் தான் இவர்களை உருவாக்குகிறார்கள். ஆனால் சில சமயங்களில் பிரமிக்க வைக்கிறார்கள், சில சமயங்களில் வியக்க வைக்கிறார்கள். பிள்ளைகள் பெற்றோர்களை பிரமிக்க வைப்பதை போல வளர்ச்சியில, அறிவுல, அபாரமான நிர்வாக தன்மையால், கட்டுப்படுதலால் என்று பிள்ளைகள் பெற்றோரை பிரமிக்க வைப்பதை போல மாணவர்கள் ஆசிரியர்களையே வைக்க வைக்கிறார்கள். அவர்களுடைய கற்றுக் கொடுத்தல், அதை சரியாக விளக்கி, அதை சரியாக புரிந்து, அதன் மூலமாக என்ன பெற வேண்டுமோ அதை சரியாக பெற்று ஒரு உயரத்திற்கு வருகின்ற பொழுது பெற்ற தாயை விட மிக அதிகமாக சந்தோஷப்படக்கூடியவர் கற்றுக் கொடுத்த ஆசிரியர் தான். அந்த நேரத்தில் அவருக்கு சந்தோஷமும் பெருமையும் தான் ஏற்படுமே தவிர பொறாமையோ அல்லது காழ்ப்புணர்ச்சியோ ஏற்படாது, ஒருபொழுதும் ஏற்படாது. தாயினுடைய தந்தையினுடைய இடத்தில் இருப்பவர்கள் ஆசிரியர் பெருமக்கள். அதனால் அவர்கள் அதை பார்த்து அவர்கள் பொறாமைப்பட மாட்டார்கள், மாறாக வியந்து போகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் சொன்னார்கள், ருப்ப முபல்லகி அவ்ஹாமின் சாமியின், என்னிடம் நேரடியாக கேட்டவரை விட என்னிடம் கேட்டவர் மூலம் யார் கேட்கின்றாரோ அவர் சில சமயங்களில் மிகச் சிறப்பானவராக இருக்க முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டு சொன்னாங்க, நீங்க என்கிட்ட நேரடியாக கேட்டத நீங்களே மறைத்து வைத்து விடாதீர்கள், மனதிற்குள் அடுத்தவரிடம் சொல்லுங்கள். உங்களால் விளக்க முடியாத கருத்துக்களை நிச்சயமாக அவர்கள் விளக்குவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அப்படி சொன்னதின் விளைவாகத்தான் பெரும்பெரும் இமாம்கள் தங்களை அப்படியே அர்ப்பணித்து குர்ஆன் ஹதீஸ் என்ற அந்த கடலுக்குள்ள தங்களை மூழ்கடித்து மிகப்பெரிய சட்ட நுணுக்கங்களை, விளக்க நுணுக்கங்களை நமக்கு வெளியே கொண்டு வந்து கொட்டினார். இரவு பகல் பாராமல், ஊர் உறக்கம் பாராமல், ஓய்வும் என்று தன்னுடைய உடலுக்கான எதையுமே அவர்கள் எதிர்பார்க்காமல் அப்படியே அர்ப்பணித்தார்கள். அதனாலதான் அந்த தியாகத்தின் விளைவாகத்தான் அவர்களால் இஷாவுக்கு செய்த அந்த ஒழுங்கினால் பஜ்ர் தொழுகின்ற அளவிற்கு விடிய விடிய விழித்திருந்து, ஒழு முடியாத அளவிற்கு விடிய விடிய விழித்திருந்து அவர்களால் மார்க்க சட்டங்களை ஆய்வு செய்ய முடிந்தது. அந்த நேரத்தில் அவர்கள் செய்த அந்த பணி எல்லா வகையான ஜிகாதிகளை விட உன்னத ஜிகாதாக இருந்தது. ஏனென்றால் ஜிகாதுடைய நோக்கமே தீனை நிலைநாட்டுவதுதான். தீனை நிரந்தரமாக நிலைநாட்டுவதற்கு அந்த அறிஞர்களுடைய அர்ப்பணிப்பு பயன்பட்டதை இந்த நான் சொல்லவில்லை, மார்பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். மார்க்க கல்வி சம்பந்தமான ஆய்வில் தன்னை ஒருவர் ஈடுபடுத்துவது ஜிகாத் என்பதாக, அது மிகப்பெரிய ஒரு அறப்பணி, அறப்போர் என்பதாக மார்பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன அந்த செய்தி ஹயாத்து சஹாபாவில் இல்முடைய மார்க்க கல்வியினுடைய தலைப்பின் கீழே நாம் பார்க்கிறோம். எனவேதான் அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுருக்கமா சொன்னால் மன் ஜத்த வஜத, முயற்சித்தவர் பெற்றுக் கொள்கிறார். மன் ஜத்த வஜத, தாலீமை முத்தாலீம் என்ற கிதாப், மாணவர்கள் எப்படி இருக்க வேண்டும், கல்வி சம்பந்தமான ஒழுக்கங்கள், கல்விக்கு என்ன மரியாதை கொடுக்க வேண்டும், உஸ்தாதுகளுக்கு ஆசிரியர்களுக்கு என்ன கண்ணியம் கொடுக்க வேண்டும், கிதாபுகளுக்கு எப்படி, அந்த தலைப்பில் அவர்களுக்கான அறநெறியை போதிக்கின்ற அந்த கிதாபில் வருகின்ற ஒரு அரைவரி செய்திதான் மன் ஜத்த வஜத, உழைத்தவர் பெற்றுக் கொள்கிறார், முயற்சித்தவர் அடைந்து கொள்கின்றார் என்பதை போல சில சமயங்கள்ல மாணவர்கள் ஆசிரியர்களை வைக்க வைக்கின்றார்கள், பெற்றோர்களை பிள்ளைகள் ஆச்சரியப்பட வைக்கின்றார்கள். எப்படி மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வியக்க வைத்தார்கள், அதுபோல அபூ யஸீத் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வலிமார்களில் மிக முக்கியமான ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய இறைநேசர் செல்வன், தஹஜ்ஜுடைய தொழுகைக்காக நள்ளிரவில் எழுவார்கள். நீண்ட நேரம் தஹஜ்ஜுடைய தொழுகையில் தன்னை ஈடுபடுத்தக்கூடிய ஒரு ஆர்வம் உள்ள ஒரு மாமனி. அவர் எழும்பொழுதெல்லாம் அவருடைய சிறிய வயது வயது எழுந்து விடுவார். இன்னும் பருவ வயதை அடையவில்லை, சின்ன பையன். தன்னுடைய மகன் தூக்கத்தை தொடர்ந்து இந்த முழு நேரத்துல தன்னோடு தஹஜ்ஜுத் தொழுகைக்காக, பர்ல தொழுகைக்காக அப்படின்னா பழக்கத்தை என்பதாக கூட்டு போயிடலாம். ஹதீஸ் அப்படித்தான் சொல்கிறது, 7 வயதில் தொலை சொல்லிக் கொடுங்கள், 10 வயதில் தொழவில்லை என்னால் அடிங்கள் என்று. ஆனால் தனிச்சத்து என்பது அவருடைய தூக்கம் தொலைந்து, அவருடைய ஓய்வு தொலைந்து, ராகத்து எல்லாம் தொலைந்து விடக்கூடாது என்று ஒரு தந்தை என்ற அந்த பாசத்துல தன் மகனை பார்த்து தூக்கமில்லை, இரவின் குளிர், இந்த சின்ன பிஞ்சு உடல் தாங்காது அப்படிங்கிற எண்ணத்துல
என் அருமை மகனே, நீ போய் தூங்கு, உனக்கான காலம் என்று வரல. தஞ்சத்துடைய தொழிலுக்காக எழுந்து தொழுவக்கூடிய உனக்கான காலம் இன்னும் வரல, நீ போய் தூங்குமா என்பதாக தன் மகனை பாசத்தோடு தூங்க சொல்கிறார். இப்ப மகன் கேட்டாரா, அப்ப நீங்க ஏன் தொழுகின்றீர்கள்? என்ன தூங்க சொன்ன நீங்க ஏன் தொழுகின்றீர்கள்? நீங்களும் தூங்கலாத அப்படின்னு கேட்டதற்கு தந்தை பதில் சொல்கின்றார், இதெல்லாம் தேவையா? போய் தூங்க வேண்டியதான அப்படின்னு நம்மள மாதிரி சராசரி தந்தை மாதிரி பதில் சொல்லியிருந்தா ஒரு வரலாறு தெரியாமலே போயிருக்கும். ஆனா மகனுடைய கேள்விக்கு நிதானமாக பதில் சொல்லுகின்றார். அது பற்றி என்னிடம் கேட்கப்பட்டது, அதனால் நான் சொல்ல வேண்டும், எனவே நான் சொல்லுகிறேன். ஆனா உன்னிடம் அது பற்றி கேள்விகள் எதுவும் வராது, நீ இன்னும் பருவ வயசுக்கு வரல, அதனால உன்னிடம் அந்த கேள்விகள் எதுவும் கிடையாது என்ற காரணத்தால் நீ தூங்கணும், நான் சொல்லணும் என்பதாக அபூ யஸீத் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதில் சொன்னார்கள். அப்ப அந்த மகன் சொன்னாரா, நீங்கள் எனக்கு கற்றுத்தந்த அந்த இறை வசனத்திலே நான் படித்திருக்கிறேன். இந்த ரப்பத்தை யாழமோ அன்னக்கு தக்குவும் அதனாமின் சுலுசையில் லைலி வ நிஸ்பகும் வ சுலுசகும் வ தாயிபத்தும் மினல்லதீனமான் முஸ்ஸம்மில் சூராவிலே வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய தரிசனத்துடைய அந்த தொழுகையை பற்றி. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவின் சில சமயங்கள்ல இரவின் 2 பாகங்கள், மூன்றில் 2 பாகங்கள், சில சமயங்கள் இரவில் பாதி பகுதி, சில சமயங்கள் இரவில் 1/3 பகுதி என்பதாக நின்று அவர்கள் சொல்வார்கள். அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருத்து தொழுகையை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அவங்களோட அல்லாஹ் நிப்பாட்டல, தாயிபத்தும் மினல்லதீனமான், உங்களோடு இன்னும் சிலர்களும் நின்றார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப அல்லாஹ்வுடைய தூதரோடு சில பேர் நின்றிருக்காங்களா, அவங்க யாருன்னு கேட்டாங்க. ஒரு குழந்தை அருள்முறை வசனத்தை எவ்வளவு தூரம் விளங்கி தன்னுடைய மனசுக்குள்ள இது எல்லா சிறுவர்களுக்கும் வரக்கூடிய ஒன்றல்ல. சிறு பருவத்தில் நம்ம சொல்லுக்குள்ள பிஞ்சிலே பருத்தது என்று, அது நல்லதுக்கும் சொல்லலாம், கெட்டதுக்கும் சொல்லலாம். அந்த இளம் வயதிலேயே இறை நெருக்கத்தை பெற்று அந்த குழந்தையால் தான் இப்படியெல்லாம் உணர முடியும், சிந்திக்க முடியும். அப்ப அந்த ஆயத்தை தந்தை கற்றுக் கொடுத்த அந்த ஆயம் ஆசிரியரை பிறப்பிக்க வைக்கிறார் என்று அவர் தான் கற்றுக் கொடுக்கிறார். ஆனா அவரையே வியக்க வைக்கின்ற மாணவனை போல தந்தையிடமிருந்து கற்றுக்கொண்டு தந்தையிடமே அவர் திருப்பி கேட்டாராம். அல்லாஹ்வுடைய தூதர் தொடர்போது இன்னும் சில பேர் இருந்ததாக அல்லாஹ் சொல்கிறாரே, அவர்கள் யார்? அவர்கள் சஹாபாக்கள் என்பதாக அபூ யஸீத் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லும் பொழுது அந்த மகன் சொன்னாரா, அல்லாஹ்வுடைய தூதர் தனக்காக தொழுகின்றார்கள், ஆனா சில பேர் தானாக சேர்ந்து வந்தார்களே. அல்லாஹ்வுடைய தூதர் தனக்காக தொழுகின்ற பொழுது சில பேர் தானாக சேர்ந்து கொண்டார்களே. எதற்காக? அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வை வழிபடுகின்ற பொழுது அவர்களோடு நாமும் சேர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் தானே. அதுபோன்று நீங்கள் அல்லாஹ்வுக்காக வழிபடும் பொழுது நானும் உங்களோடு சேர்ந்து கொள்ளலாமே என்பதாக அந்த அபூ யஸீத் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மகன் பதில் சொன்னார். இந்த பதிலுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? இருந்தாலும் சொன்னாங்களா, உங்களுக்கு இன்னும் அந்த வயசு வரல, நீங்க சொல்ல பதில் நல்ல பதில், ஆனா உங்களுக்கு இன்னும் பருவம் வரலையா? மகன் இருக்கும் பொழுது சிறிய சுள்ளிகளை வைத்து அதை கொண்டுதான் பெரிய விறகுகளை பற்ற வைக்கிறார். இதை நான் பார்த்திருக்கிறேன். நாளை மறுமையில என்னை போன்ற சிறியவர்களை போட்டு நரகத்தை மூட்டி பிறகு பெரியவர்களை எல்லாம் போட்டு விடுவானோ என்ற அந்த காட்சி என்னை அச்சப்பட வைக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே நான் பயப்படுகிறேன். என்னுடைய தாய் அடுப்பை பற்ற வைக்கும் பொழுது பெரியவர்களுக்கு முன்னால் சிறியவர்களை வைப்பதை போல நாளைய நரகில் பெரிய மனிதர்களுக்கு முன்னால் என்னை போன்ற சிறியவர்களை எல்லாம் போட்டு விடுவானோ என்று அந்த காட்சி என்னை அச்சப்படுத்துகிறது. அதனால் நரகத்திலிருந்து நான் என்னை காத்துக் கொள்வதற்காக உங்களோடு நானும் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அபூ யஸீத் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அசந்து போனார்கள். மகனுடைய இறை பயத்தை கண்டு அவரே ஒரு தரம் அப்படியே ஆதிப்பார். இப்பொழுதுதான் சொன்னார்களா, புண்ணியா உடைய அந்த அவுல அப்துல்லாஹி பின் அபீகே நரனை பார்த்தேன், நீ நின்று தொழு, உன் தந்தையை விட அல்லாஹ்வுக்கு நீயே மிக நெருக்கமான, தந்தையை விட அல்லாஹ்வுக்கு நீயே மிக நெருக்கமானவன், அதனால் நீ தொழு, இது உனக்கு என்னால எந்த அட்வைஸும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னதாக ஒரு செய்தி வருகிறது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த பதிலும் அபூ யஸீத் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய இந்த பதிலை பார்க்கும் பொழுது ஒரு சாதாரண ஒரு குழந்தையின் பதில் கிடையாது. சிறு வயதிலேயே அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்ற நல்ல குழந்தைகளுடைய வலிமார்களுடைய பதில் தான் இந்த பதிலாக இருக்க முடியும்.
அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு நீண்ட காலம் பகதாதிலே பணியாற்றினார், மார்க்க சேவையாற்றினார். அவர்கள் அங்கிருந்து புறப்படுகின்ற பொழுது பல்வேறு நாடுகள்ல பல்வேறு நகரங்கள்ல தங்களை அர்ப்பணித்தவர்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். பகதாதிலிருந்து புறப்படும் பொழுது அந்த ஊரே திரண்டு வந்துருச்சு. ஊரே திரண்டு வந்து அவர்களை கண்ணீரோடு வலியுறுத்துகிறார்கள். பிரிய மனம் இல்லாமல் பிரிகிறோம் என்று சொல்லுவோமே, அது ஏன்னா மார்க்கத்திற்காக அப்பளுக்கில்லாத சேவை செய்யக்கூடிய ஆளும் பெருமக்கள் இருக்காங்க. இவர்களுக்கு அல்லாஹ் தஆலா மக்கள் மனதில் ஒரு பெரிய கபூலியத்தை அல்லாஹ் உருவாக்கி வைக்கிறார். என்னன்னா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸை நாம் இங்கே நினைத்து பார்க்க வேண்டும். இல்முடைய பாடத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நபிமார்களுக்கு மிக நெருக்கமானவர்கள் யார் என்றால் அந்த நபிமார்கள் கொண்டு வந்த கல்வி ஞானத்தை யார் மிக அதிகம் கற்று வைக்கிறாரோ அவர்தான். நபி அவர்கள் சொன்ன ஹதீஸுக்கு விளக்கம் அல் உலமா வரசத்துல் அம்பியா, ஆலிம்கள் நபிமார்களுடைய வாரிசு என்று. அதற்கு விளக்கம் சொல்லக்கூடிய வகையில் சொல்கிறார்கள், நபிமார்கள் கொண்டு வந்த இறை ஞானத்தை யார் அதிகம் கற்கிறாரோ அவரே அந்த நபிமார்களுக்கு மிக நெருக்கமானவர்களாக இருக்கிறார்கள். நபிமார்களுக்கு அல்லாஹ் ஒரு கபூலியத்தை இந்த ஆலிம் பெருமக்கள் யார் மார்க்க சேவையை மனப்பூர்வமாக அல்லாஹ்வுக்காக வேண்டி என்று யார் அர்ப்பணிப்போடு செய்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு கபூலியத்தை தருகிறார். சமீபத்தில் இதே கடந்த ஞாயிற்றுக்கிழமை தான் நாம் இங்கே தஃசீர் நடந்து கொண்டிருக்கிற இதே ஞாயிற்றுக்கிழமையில தான் மேலப்பாளையத்தில் வந்து ஒரு ஆலிம் பெருமகனார் இறந்து போனார். கருத்தமனா என்ற குடும்பத்தை சார்ந்த மௌலானா சையத் முகமது ஆலிம் என்ற ஒரு கொஞ்சம் வயசு, ஒரு 50 வயசு கிட்டத்தட்ட அவ்வளவுதான் இருக்கும். அவர்களோடு நான் பழகி இருக்கிறேன், அவர்களை பார்த்திருக்கிறேன். பல சந்தர்ப்பங்கள்ல அவங்களோட நாம வந்து சந்திப்பு நடந்திருக்கிறது வந்து. ஆனா ரொம்ப மிக எளிமையானவர், அதிகம் வெளியில் தெரியாத ஒரு மார்க்க அறிஞர், மிக சிறந்த ஹாஃபில். சென்னை புதுப்பேட்டையில வந்து ஒரு நீண்ட காலம் ரமலானுடைய ஹாஃபிலான தராவி தொலை வைத்தவர்கள். வெளி மக்களுக்கு பிரபலம் இல்லாதவர். உங்களுக்கு மேலப்பாளைய காந்தியாசன் அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும், மேலப்பாளைய ஹைவேல தெரிஞ்சா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும். ஆனா இவங்க பேர சொன்னா யாருக்குமே தெரியாது. அந்த அளவுக்கு வந்து சாதாரணமான மனிதன். ஆனா அவருடைய ஜனாசாவுடைய அந்த காட்சி தூக்கிட்டு போகும்போது பேஸ்புக்ல ஒரு வீடியோவா வந்துச்சு. சுபஹானல்லாஹ், அதை பார்த்ததுமே நம்முடைய கண்கள்ல கண்ணீர் வந்து, இது போன்ற ஒரு மரணமும் இது போன்ற ஒரு கூட்டமும் நம்முடைய ஜனாசாவுக்கு வரணுமே. ஒரு 40 பேர் ஜனாசா தொழுகையில கலந்து கொண்டா அல்லாஹ் அவங்களுடைய துவாவுனால இவங்களை மன்னிக்கிறேன் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். ஒரு 100 பேர் கலந்து கொண்டு துவா செஞ்சா என்று வரும்பொழுது பல்லாயிரக்கணக்கான மக்கள், அவ்வளவு பேர் கண்டு கட்டிய கூட வரைக்கும் கூட்டம். காட்சியை பார்த்ததுமே அப்படியே நம்முடைய கண்ணெல்லாம் கலங்குது. வெளியில அதிகம் தெரியாத ஒருவர், ஆனா அவர் ஜனாசாக்கு எப்படி இவ்வளவு பெரிய கூட்டம். வெளியில் பிரபலம் இல்லாத ஒருவர், அவருடைய ஜனாசாவுக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் எப்படி அப்படின்னு ஒரு ஆச்சரியம். அதை பார்த்தவங்க எல்லாம் வந்து வியந்து போனார். இந்த காட்சியை பார்க்கும்போது எனக்கும் அதே ஒரு ஆச்சரியம் தான். ஆனா நான் மிஷ்காத்துடைய பாடம் நடத்தி கொண்டிருந்த நேரத்துல எனக்கு ஞாபகத்துக்கு வந்த ஒரு ஹதீஸ் இது, என்னல்லாக யுஹிப்புல் அப்த தஃபியல் ஹஃபியன். எந்த ஒரு அடியான் அல்லாஹ்வை பயந்தும் பிறர் பார்வையில் இருந்தும் மறைந்தும் வாழ்கிறாரோ, அதாவது அதிக பிரபலம் இல்லாம ஒரு எளிமையாக மறைந்து வாழ்கின்றாரோ அவரை அல்லாஹ் அதிகம் நேசிக்கிறார். அவர் வெளிவர்களுக்கு தெரியாத மனிதராக இருக்கிறார், அல்லாஹ்வுடைய நேசம் பெற்றிருந்தார், அல்லாஹ் எல்லாத்துக்கும் தெரிய வச்சிருந்தார். ஒரு கபூலியத்தை அவருக்கு இந்த உலகத்தில் எல்லாம் ஏற்படுத்தி தந்து விடுகிறார். அந்த ஹதீஸ் அவருடைய அந்த ஜனாசா காட்சியை பார்க்கும் பொழுது நமக்கு ஞாபகத்துக்கு வருது, அல்லாஹ் அவருடைய மன்னரையை சுவனம் பூங்காவனமாக ஆக்கி வைத்து அருள் புரிவானார். அதுபோன்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு அப்பளுக்கில்லாத ஒரு சேவை பகதாது மாநகரத்துல நீண்ட காலம் செய்துவிட்டு அவங்க வெளியில போகும்போது ஊரே திரண்டு நின்று அவங்கள வழி அனுப்பிச்சு கேட்டாங்களா, நீங்க பகதாதுல எவ்வளவு பெரிய சேவை ஆக்கி விட்டு போறீங்க, உங்களுக்கு நிகராக இங்கு வேற யாரும் இல்லையே, அதான் எங்களுக்கு வருத்தமா இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்களா, ஏன் இல்லை, எனக்கு நிகராக என்பதல்ல, என்னை விட சிறந்த ஒருவரை நான் இங்கே விட்டு செல்கிறேன், அவர்தான் என்னுடைய மாணவர் அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னதாக அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய வரலாற்றை பார்க்கிறோம். சட்ட மாமேதை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நிகரில்லாத சிறப்பிற்கு சொந்தக்காரர்.
இதே தப்சீல்ல அவங்களை பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கிறோம். அப்பேற்பட்ட அந்த ஆசிரியர் பெருமகனார் தன்னுடைய மாணவரை சொல்கிறார்கள், என்னை போன்ற ஒருவர் இல்லை என்பதாக நீங்கள் வருத்தப்படுகிறீர்கள், ஆனால் என்னை விட சிறந்த ஒருவரை தான் நான் இங்கே விட்டு செல்கிறேன் என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிட்டு சொன்னது இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இளம் வயதிலே அந்த இறை நெருக்கம் பெற்றவர்கள் கண்டிகள் இல்லாத சிறப்போடு விளங்குகின்றார். முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வரலாறு இங்கே நாம் நிச்சயமாக பேசப்பட வேண்டிய இந்த இடத்திற்கு பொருத்தமான ஒன்று. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சிறு பருவத்தை பற்றி பேசும் இந்த சந்தர்ப்பத்தில் அபூ யஸீத் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய சிறிய வயது மகனை பற்றி பேசும் பொழுது நாம் இங்கே முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களை பற்றி பேசுகிறோம். இதே பகதாதுக்கு கல்வியை தேடி தன்னுடைய ஜீலானி என்ற அந்த கிராமத்தில் இருந்து அவர்கள் புறப்படும் போது ரொம்ப சின்ன வயசு. தாய் சொன்னாங்க, இந்த வயசுல நீங்க பகதாது போகணுமா? அதுக்கான காலம் இன்னும் உங்களுக்கு வரவில்லையே, அந்த காலம் வந்த பிறகு நீங்க போகலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க பிடிவாதமாக இல்லை, நான் இப்பவே போகணும். வேலைப்பாளைய ராஜாசருக்கு செய்தி அழகா அவர் பயிற்று மாதிரி படிச்சு கட்டான். இப்பவே பகதாது போய் இல்மோத ஓதுவென்ற நல்ல மகன் சொல் கேட்டு என்று அந்த ஒரு 4-5 வரிகள் வரும். எனக்கு அந்த குரல் வர இல்லைங்கனால என்னால சொல்ல முடியல. அவ்வளவு அற்புதமாக ராஜாசன் பாடி காட்டுவாங்க. அதுல தாய் தன்னுடைய மகனுக்கு 40 தங்க காசுகளை பயண செலவுக்கும் கல்விக்கான செலவுக்குமாக இந்த பகல் என்ற இந்த அக்குள் பகுதியில உள்ள ஜிப்பாவோட வச்சு தச்சுட்டு வெளியே தெரியாத அளவுக்கு மறைந்து அதை பொக்கிஷமாக வைத்து அனுப்பிவிட்டார்கள். அனுப்பும்போது அவங்க சொன்ன ஒரே ஒரு உபதேசம், எந்த சந்தர்ப்ப சூழல் வந்தாலும் பொய் சொல்லாதே, உயிர் போகும் வேளையிலும் மகனே பொய் கூடாது என்றார் என்ற அந்த வரிகள் வருகிறது. உயிரே போகக்கூடிய சூழல் வந்தாலும் என் அருமை மகனே நீ பொய் சொல்லுகிறான்னு மட்டும் சொன்னார். பொய் சொல்றது ஒரு பெரிய விஷயமா? இன்னைக்கு பொய் பேசுறது ஒரு பாவமா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கிற ஒரு காலத்துல இருக்கிறோம். ஏன்னா உண்மை பேசுறதா இன்னைக்கு மிகப்பெரிய பாவமா தெரியல. ஒருத்தர் உண்மையா நடக்கவே வரும், ஒருத்தர் பொய் சொன்னா போயிட்டே இருப்பார், எங்களால் கடந்து போயிட்டே இருப்பாரு. தொடர்ந்து பொய் சொல்லிக்கிட்டே இருந்தா போயிட்டே இருக்கலாம். ஏன்னா கால உலகமே பொய்யா தான் இருக்குது. எல்லா சூழலையும் டூப்ளிகேட் ஆயிடுச்சு. இது இந்த உலகத்துல வாழ்ந்து என்ன செய்ய போறது? ஒருத்தர் விஷ வாங்கி என்ன செஞ்சாரு, தற்கொலை பண்றதுக்காண்டி வாயில குத்திக்கிட்டாரு. ஆனா சாவே முழு பாட்டிலையும் குடிச்சிட்டாரு, கடைசி சொட்டையும் நக்கி பார்த்துட்டாரு. உயிர் போக மாட்டாங்க. என்னன்னா அதுவும் டூப்ளிகேட்டா தான் இருக்கிறது. விஷமே டூப்ளிகேட்டா இருந்தா வேற என்ன செய்ய அப்படின்ட்டு உலகமே பொய்யில் இருக்கும் பொழுது உண்மைக்கு மதிப்பில்லாமல் போயிடும். ஆனா அன்னைக்கு அசிதுக்கு இஞ்சி உண்மை ஈடேற்றம் தரும் ஒரு மூவின் பொய்யலாக இருக்க முடியாது என்ற அருள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வரிகளை எல்லாம் அதே பரம்பரையில் வந்த முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு தாய் சொன்ன ஒரே ஒரு உபதேசம், லா தக்ரி, இப்படி பேச. திருடர்களுடைய கூட்டம் அவங்க யாரு கூட சேர்ந்து போனாங்களோ அந்த வியாபார குரு வழிமறிச்சு கொள்ளை அடிச்ச பொழுது ஒரு சின்ன பையன் நிற்கிறான். அப்போ ஒருத்தர் கேட்டார், உன்ட்ட என்னப்பா இருக்குது அப்படின்னு. சும்மா கேட்டு பார்ப்போம், ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் அடிப்படையில் அவர் கேட்டுப்பார். இவங்க உடனே சொன்னாங்க, 40 தங்க காசு இருக்கு. அவருக்கு அதை நம்ப முடியல. உண்மைதான் சொன்னாங்க, நம்ப முடியல. சின்ன பையன் எப்படி 40 தங்க காசு இருக்க முடியும்? ஒரு தங்க காசே அந்த காலத்துல பெரிய அமௌண்ட். அது 40 என்பது மலைக்கு வைக்கக்கூடிய அளவு. அவர் போயிட்டார். இன்னொருத்தர் வந்தார், உன்ட்ட என்னப்பா இருக்குது? என்ன 40 தங்க காசு. கடைசியில இது செய்தி அவர் ஒருத்தர போய் சொல்றாங்க, அந்த பையன் 40 காசு இருக்குன்னு சொல்றாரு, 40 காசு இருக்குன்னு சொல்றாரு, நம்பவா முடியுது அப்படிங்கிற மாதிரியே செய்தி எல்லாருக்கும் போயிடுச்சு. கடைசியில தலைவர் வந்தார், கொள்ளையர்களுடைய தலைவர். உன்ட்ட என்னப்பா இருக்குன்னு கேட்டார். என்ன 40 காசு இருக்குன்னா, அவர் தலைவர் இல்லையா, அதுக்குள்ள ஒரு அறிவு இருக்கும்ல, அதனால அந்த அறிவு அடிப்படையில் கேட்டாரு, எங்க வச்சிருக்க? யாரு கேட்கல அது வரைக்கும். உடனே அவங்க கையை தூக்கி காட்டாங்க, என்னுடைய தாய் இந்த அக்கல் பகுதியிலே வைத்து மறைத்து தைத்திருக்கிறார், அந்த 40 காசும் இங்குதான் இருக்கிறது. தொட்டு பார்த்தாங்க, தங்க காசு இருப்பதற்கான அடையாளம். தொட்டதுமே டச். ஒரு இறை நெருக்கம் பெற்ற பாரம்பரியமான குடும்பத்துல பாக்கியமாக பிறந்து வளர்ந்த ஒரு நல்ல மனிதரை தொட்டு முதல்ல வாழ்க்கையில ஒரு நல்ல டச் அவருக்கு ஏற்பட்டது. அதிலிருந்து ஒரு மின்சார பாண்டவராலே என்னமோ அல்லது
அப்படியே அவருக்குள்ள ஒரு மாற்றம். அவர் யோசிக்கிறாரு, சின்ன பையன் ஏன் இந்த இடத்துல உண்மை பேசணும் கேட்டேன். இல்லைன்னு சொல்லியிருக்கலாம், இல்ல எங்க அப்பா சொல்லியிருக்காங்க பொய் சொன்னாங்க, உயிர் போகும் வேளையிலும் மகனே பொய் ஆகாது என்றார். தாயினுடைய வார்த்தைய எந்த நேரத்திலும் என்னால் மீற முடியாது அப்படின்னு சொன்ன போது அவர் யோசிச்சாரா, அல்லாஹ்வுடைய கட்டளையை நாம அனுதினமும் மீறி கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாம நாம பெற்ற பிள்ளைகளுக்கு பொய் சொல்லு, ஏமாத்து, களவாங்க பழகு, திருட பழகு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கும் நேரத்துல ஒரு தாய் தன் மகனை பொய் சொல்லாதே என்று சொல்லுகிறார். தாயினுடைய வார்த்தையை இப்படிப்பட்ட கட்டத்திலும் இந்த மகன் பாதுகாக்கின்றார் என்றார். நாம என்ன வாழ்க்கை வாழ்கிறோம், இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா என்று தன்னைத்தானே வெட்கப்பட்டு தலைவலித்த தண்டத்தை அந்த தலைவனுக்கு ஏற்படுத்தி, அதனால அவரும் அவரோடு இருந்த அத்தனை திருடர்களும் அந்த இடத்துல ஒரு பச்சை குழந்தை இடத்துல நாங்கள் இதை திருட மாட்டோம் என்று பையன் செய்கிறார்கள். தௌபா செய்கிறார்கள் என்றால் என்ன, பையன் செய்கிறார்கள். அவரை ஒரு ஷேகாக ஏற்றுக்கொண்டு நாங்கள் இதை திருட மாட்டோம் என்று அந்த இடத்துல ஒரு உடன்படிக்கை செஞ்சாங்கன்னா, இது ஒரு சின்ன குழந்தை என்பதில்லை, அது சிறு பருவத்திலேயே இறைவெருக்கம் பெற்ற இறைநேசன் செல்வர் என்பதற்கான வெளிப்பாடு ஒரு கராமத். முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய வாழ்க்கையில அந்த பருவத்திலேயே ஏற்பட்டிருக்கின்றார். அத்தனை திருடர்களையும் மனம் திறந்த வைத்து அவர்களை தௌபா செய்ய வைத்து அவர்களை நல்லவர்களாக மாற்றி வைக்கிறது என்று சொன்னால் அது ஒரு விலாயத்தினுடைய அடையாளம் என்பதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உண்மையாக நடந்த ஒரு வரலாற்று செய்தியாக இருக்கிறது. நாம் இந்த ஆயத்தினுடைய செய்தியில மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றிய செய்தியில பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும் சேர்த்து நாம் யோசித்து பார்க்கிறோம். ஒரு முறை ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற செய்தி, ஹயாத்து சஹாபாவுல கடுமையான பசி என்ற தலைப்பின் கீழ் இந்த சம்பவம் வருது. இப்னு கஸீர் என்ற தஃப்சீர்ல இன்னல்லாஹ யர்சுக்கு மையஷாஉ பிகைரி ஹிசாப் என்ற ஆல இம்ரானுடைய சூராவின் அந்த ஆயத்தின் விளக்கத்தில் அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்கிறார்கள். ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சில நாட்களாக எதையும் சாப்பிடாத கடும் பசியின் காரணத்தால், பல நாட்களாக பசித்திருப்பது என்பது அவங்களுடைய வாழ்க்கையில பலமுறை ஏற்பட்டிருக்கிறது. ஒரு முறை இருமுறை அல்ல, பலமுறை ஏற்பட்டிருக்கிறது. ஒரு நாள் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு நபி அவர்கள் ஒரு தோட்டத்திற்கு சென்றார்கள். அங்கே கீழே விழுந்து கிடந்த தெரிந்த பழங்களை எடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட்டார். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை பார்த்துக் கொண்டே இருந்தார்கள். அவர் எதை எடுத்து சாப்பிட்டார்கள். நீங்க சாப்பிடலையா அப்படின்னு நபி அவர்கள் கேட்கும்போது எனக்கு வேண்டாம் என்பதாக சொல்லிவிட்டார். நபி அவர்கள் சொன்னார்கள், எனக்கு வேண்டும். ஏனென்றால் 3 நாட்களுக்கு பிறகு 4வது நாளாக இன்றைக்கு நான் இப்பொழுதுதான் 4வது நாளில இன்னைக்கு நான் சாப்பிடுகிறேன். எனவே எனக்கு இது வேண்டும். கீழே கிடந்த பழம் என்றாலும் அது எனக்கு வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி பல சந்தர்ப்பங்கள் அவங்க சாப்பிடாம இருந்திருக்காங்க. அதுபோல ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்க பல நாட்களாக எதையும் சாப்பிட கிடைக்காமல் கடும் பசி ஏற்பட்டதுனால தன்னுடைய மனைவிமார்கள் ஒவ்வொருவர் வீட்டுக்காக செல்கிறார். உங்கள்ட்ட ஏதாவது இருக்குதா நான் சாப்பிடுவதற்கு கேட்கும்போது யார் வீட்டையும் ஒவ்வொரு மனைவிமார்கள் இருந்தார், யார் வீட்டையுமே இல்லை. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேர அங்கிருந்து பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டுக்கு வருகிறார். பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து கேட்டார்கள், என் அருமை மகளே, நான் பசியோடு இருக்கிறேன், நான் சாப்பிடுவதற்கு உங்கள் வீட்டில் ஏதாவது இருக்கிறதா அப்படின்னு கேட்கும் பொழுது இந்த தந்தை தன்னுடைய மகள் எனக்கு ரொம்ப பசியா இருக்குமா, ஏதாவது இருந்தா தா அப்படின்னு கேட்டா இந்த மகளுடைய மனசு என்ன பாடுபடும். ஏன்னா அந்த மகள் நினைத்து பார்க்கணும், நம்ம அத்தா நம்மளை எப்படி எல்லாம் வளர்த்தாங்க, இன்னைக்கு அவங்க சாப்பிட கிடைக்காம பசியோட இருக்காங்களே அப்படின்னு நினைக்கும் போது அந்த மனசு பதறும். அவர் பகல்வாரி என்று தெரிந்தும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாய் விட்டு கேட்டார்கள், என் அருமை மகளே உன்னிடம் ஏதாவது இருக்கிறதா, நான் பசியோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது என்னுடைய தாய் தந்தை தாங்களுக்கு அர்ப்பணமாகட்டுமாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே இடத்துல எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்து எதுவும் சொல்லிக்கலாம்னு திரும்பி சொல்கிறார். ஏன்னா ஒவ்வொரு மனைவிமார்கள் வீட்டுல ஒட்டுமில்லைன்னா அவங்களும் பசியோட தான் இருக்கிறார்கள். பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுல எதுவும் இல்லைன்னா அவங்களும் பசியோட இருக்கிறார்கள். அப்ப அவர்கள் என்று வரும்பொழுது அந்த பச்சை குழந்தைகளான ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுவும் அப்படிதான் இருக்கிறார்கள்.
நபி அவர்கள் அப்படியே திருப்பி செல்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கொஞ்ச நேரத்துல பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு 2 ரொட்டியும் ஒரு இறைச்சி துண்டும் கொடுத்து அனுப்பினார். பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அதை வாங்கி யோசித்து பார்த்தாங்க. நம்ம சாப்பிடலாம், அதை நம்ம கணவருக்கு கொடுக்கலாம், நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். எல்லாருமே பசியா இருக்கிறதுனால இது யாருடைய பசியை போக்க வல்லது சிறந்தது அப்படின்னு யோசித்து பார்க்கும்போது தன்னை விடவும் தன் கணவரை விடவும் தன் பிள்ளைகளை விடவும் நான் பெற்ற என்னுடைய பிள்ளைகளை விடவும் என்னை பெற்ற என் தந்தையே எனக்கு மிக முக்கியமானவர். அவங்க தந்தை என்று கூட சொல்லல, ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் தான் இதற்கு தகுதியானவர். இந்த இடத்துல தந்தையும் தாண்டி அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முன்னுரிமை. அதனால இதை அவங்க தான் சாப்பிடணும் அப்படின்னு ஒரு பாத்திரத்துல வச்சு அதை மூடி வச்சுட்டாங்க. மூடி வச்சுட்டு ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை அழைச்சி போய் நல்லா அப்படின்னு சொல்லி ஹசன் ரலியல்லாஹு வேகமா ஓடி போய் நல்லா கொண்டு வந்தார். பாட்டதாரை அழைத்து கொண்டு வந்தார். வந்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட நடந்த அந்த விஷயத்தை சொன்னார். உடனே பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை உட்கார வச்சுட்டு மூடி வச்சிருந்த அந்த பாத்திரத்தை எடுக்கிறதுக்காக போறார். மூடி அந்த துணியை விளக்குனா வைத்ததை விடவும் மிக அதிகமாக ரொட்டிகளாலும் இறைச்சிகளாலும் அந்த பாத்திரமே நிரம்பியது. அப்படியே நிரம்பி இருக்கிறது. உடனே அவங்க அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிட்டு அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஸலவாத் சொன்னாங்க. ஒரு சம்பவம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது ஒரு அல்ஹம்துலில்லாஹ்வோட மட்டும் நிப்பாட்டி நாம அதோடு சேர்த்து ஒரு ஸலவாத்தை நாம சொல்லிக் கொள்ளணும். அது நல்லவர்களுடைய வழிமுறையாக இருக்கிறது. எனவே அல்லாஹ்வை புகழ்ந்து அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு ஸலவாத் சொன்னாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால அதை கொண்டு வந்து வச்சதும் கட்டு நிறைய அந்த பாத்திரம் நிறைய உணவு இருக்குது, இறைச்சிகளா இருக்குது. ஆனா அவங்க முதல்ல சொன்னது என்ன, 2 ரொட்டி இறைச்சி துட்டி வந்திருக்குது, நீங்க தான் அதை சாப்பிடுன்னு சொல்லி நான் உங்களை கூப்பிட்டு அனுப்புனேன்னு சொன்ன செய்தி. ஆனா இப்ப நிறைந்திருந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மின் ஐன லக்கி ஹாதா யா புனையா, இந்த அருமை மகனே இது உங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சது? நபி அவர்கள் இருக்கிறத பார்த்துட்டு பிஸ்மில்லாஹ் சொல்லி எல்லாரும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி இருந்து அது சராசரி நிகழ்வாக மாறி இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல ஒரு நிகழ்ச்சியை கொண்டு வராங்க. அரபுகளை குர்ஆன்ல மரியமை பற்றி நீங்கள் நினைத்து பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த மரியமுடைய வாழ்க்கையோடு ஒப்பான ஒரு வாழ்க்கையுடைய மகனும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கு காட்டுவதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சாப்பாட்டை உடனே சாப்பிடாம கேட்டாங்க. மின் ஐன லக்கி ஹாதா யா புனையா, அல்முறையில அன்னா லக்கி ஹாதா வருகிறது. அதனுடைய பொருள் தான் இது, எங்கிருந்து கிடைத்ததே நடத்தை. உடனே அவங்க டக்குனு மரியம் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொன்ன மாதிரியே சொன்னாங்க. யா அபதி குவமின் இல்லாஹ் இன்னல்லாஹு யர்சுக்கு மை யஷாஉ பி கைரி ஹிசாப். இந்த அருமை தந்தையே, இது அல்லாஹ்விடமிருந்து வந்தது. அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு அறியாப்புறத்தில் இருந்து உணவளிக்கிறார் அப்படின்னு கேட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனசு ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. ஏன்னா அவங்க சொன்ன பதில். அப்பதான் நபி அவர்கள் அல்லாஹ்வை புகழ்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஜஅலனி யா புனையது ஷபீஹத்தன் பி சய்யிதி நிசாஇ பனி இஸ்ராயில். பனி இஸ்ராயலுடைய பெண்களின் தலைவி என்று போற்றப்பட்ட மரியமுக்கு ஒப்பாக அல்லாஹ் உங்களை ஆக்கினாரே, அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை புகழ்ந்தார். பிறகு நபி அவர்கள் சாப்பிட்டார்கள். பாத்திமா ரலியல்லாஹு ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாரும் சாப்பிட்டாங்க. 9 மனைவிமார்கள் வீட்டுக்கும் கொடுத்து அனுப்பினாங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பாத்திமா ரலியல்லாஹு வீட்டுல அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா வீடுகளுக்கும் அந்த பரக்கத்தை கொடுத்து அனுப்பினார்கள் என்று அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த சம்பவத்தை பதிவு செய்கிறார். ஆக மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஈமான், தவக்குல், இறை நம்பிக்கை போன்றவை பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் இருந்துள்ளது என்பதை இந்த சம்பவம் விளக்குகிறது. அத்துடன் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பனு இஸ்ராயேல் பெண்களுடைய நல்லொழுக்கமுள்ள பெண்களுக்கு தலைவியாக அவர்கள் சிறந்து விளங்கியிருக்கிறார்கள் என்பதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சம்பவத்தின் மூலமாக எடுத்துக் கூறுகிறார்கள். அதாவது அல்லாஹ் சொல்றார், அருள்வரையில சொல்லப்பட்ட மரியமை பற்றி நீங்கள் பேசுங்கள், மரியமை பற்றி நீங்கள் நினைத்து பாருங்கள், அவர்களை பற்றி நீங்கள் பரிமாறிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா நல்ல வாய்ப்பை நம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானார்.